வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நியமன தேர்வுக்கு உண்டான பதில்கள். நான் சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ் எதில் இருக்குதுன்னா ஏ சீரியஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ல ழ ல எனும் இம்மூன்று ஒலிகளும் பிற வழி ஒலிகள். அடுத்து ஒலி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது சொல்லுருபன் ஆகும். தென்பாண்டி நாட்டார் ஆவினை பெற்றம்னு சொல்லுவாங்க. தனிநிலை உருபனோடு சேர்ந்து இயங்கும் ஆற்றலுடைய உருபன் கட்டுநிலை உருபன். பாடலின் முதலிலும் இறுதியிலும் கூ என்ற எழுத்து வர நடுவில் ஊருடையான். அதுக்கு துரைமங்கலம் சிவபிரகாசர். அடுத்து விருந்தெதிர் கொள்ளவும் பொய்சூல் அஞ்சவும் அரும்பெறல் புதல்வனை முயங்க. அதுக்கு கலித்தொகை. பிறந்து தவள் கற்றதன் தொட்டு. அதுக்கு கரிகாலன். அதுக்கடுத்தது மனைக்கு விளக்கு ஆகிய வாணுதல் கணவன். இதுக்கு வாகைத்திணை. பதிற்றுப்பத்தில் 3ஆம் பத்து, அது எல்லாத்துக்கும் தெரியும், பாலை கௌதமனார் செல்கழு குட்டுவன். கார்த்திகை சாற்றில் களி விளக்கு, அது களவழி 40. அடுத்து ஆனைமலை அழகர்மலை, அதில் இருக்கக்கூடிய கல்வெட்டினுடைய எழுத்துக்கள் கிரந்தம். தனுக்கோட்டம் நமன்கோட்டம், இது கலிங்கத்து பரணி. குரல்வளை தடையொலி அதிகமாக பயின்று வருது கோண்டா குயி குவி. நலிபு வண்ணம், அது ஆயுதம், ஆயுத எழுத்து. அடுத்தது செய்யப்படு பொருள் எழாத தூங்கு, அதுக்கு எனக்கு தெரியல. துணை ஒலிகள் என்பது ஒலியனின் மாற்று வடிவம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஒரு மக்களால் பேசக்கூடியது, அதை பற்றி ஆராயது வரலாற்று முறை மொழியியல். அடுத்தது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம், அது எல்லிஸ். பெரிய மண்கலத்தை சீனம். அடுத்து வார் இரு துந்தல், அது பட்டினப்பாலை. சிறுவெண் காக்கை 10, அது ஐங்குறுநூறு. பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனுக்கு, அது அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். பஞ்சுரம் என்னும் பண் எந்த நிலத்தில்? பாலை. நிலனும் நீடிய இமயமும், இது திருமால். நல்ல எண்ணாது சிதைத்தல், அது அரசவாகை. அடுத்து பெருநல் வானத்து பருந்து உலாய், இது பாறைகள்னு சொல்கிறாங்க. ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணை, அது பேயனார். அடுத்து செங்காந்தலா வெண்காந்தலான்னு தெரியல, மேக்சிமம் வெண்காந்தல் வரலான்னு சொல்கிறாங்க. அடுத்து மாரி பித்தகத்து நீர்வார் கொழுமுகை சிறைக்குடி ஆந்தையார். மாதா உடல் சலித்தால் வல்விளையேன், இது பட்டினத்தார். பண் சுமந்த பாடல் திரு அம்மானை. மணிமேகலையின் காதை நிலைமண்டில் ஆசிரியம். எல்லை காப்பது ஒன்றில்லையாகி, அது தோழமை. திருநாம பதிகத்தின் ஆசிரியர் H.A. கிருஷ்ணபிள்ளை. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் தோரிய மகளிர் ஆடும் பெண்கள். தேவர் மனிதர் விலங்குகள், இது அதுக்கு தெரில. அடுத்து அன்னவயிற் புதுவை, அது ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்கிறாங்க. ஒரு தொகுப்பில் உள்ள 10 பாடல்கள், அதுக்கும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து துணையது வாய்வரும் தூய நற்கல்வி திருமந்திரம். திருவிராமேஸ்வரம், அது குமரகுருபரர். காயும் கதம் இன்மை நன்று நாலடியார். சிவனெனும் ஓசை பாடியவர் திருநாவுக்கரசர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் கலியன் திருமங்கையாழ்வார். கந்தபுராணத்தின் முதற்பகுதி உற்பத்தி காண்டம். 25, அது தெரியல. நைவளம் இந்தளம், அது இப்போ தான் கண்டுபிடிச்ச சம்பந்தர். மங்களம் இலக்கிய வகைமையர், அது கண்டுபிடிக்க முடியல. பாட்டுடை தலைவனை வாழ்த்தாது ஆக்குதல், அதுக்கும் கண்டுபிடிக்க முடியல. அநேகமாக தக்கையாக பரணியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கலிங்கத்து பரணியில் கட்டப்பெரும் கலிங்க தேசம் ஒரிசா. முல்லை நில உணவாக பெருமானாற்றுப்படை கூறுவது பார்ச்சோறு. தோப்பி அப்படிங்கிறது நெல். திருவோண திருநாள் மதுரை காஞ்சி. புனையா ஓவியம் கடுப்ப தலைவி வருணனை. ஆரிய அரசன் பிரகதத்தன் குறிஞ்சிப்பாட்டு. ஏலகத்தகர் ஆட்டுக்கிடாய். உலகம் உவப்ப திருமுருகாற்றுப்படை. புல்லங்காடனார் கைநிலை. நேர் இறை முன்கை பற்றி குறிஞ்சிப்பாட்டு. அகநானூற்றில் 2:8 குறிஞ்சி. வழிப்பாதைகளை ஒரு சுற்றுலா வழிகாட்டி மலைப்படுகடாம். 7 வள்ளல்கள் பற்றி சொல்கிறது நத்தத்தனார். பதிற்றுப்பத்தில் 4ஆம் பத்து காப்பியாயிற்று காப்பியினார். போர்க்களத்தில் கார்த்திகை விழா களவழி 40. தமக்கிடையே பூ இடை படினும் மகன்றில். அடுத்து உளும் எருது இல்லாத உழவர்க்கு வீணா போகும் நிலத்தின் ஈரம் இன்னா 40. கற்றவர்க்கு எவ்வூர்
அது விளம்பினாகனார். தன்னிடம் புகழடைந்தவர்க்கு அமிர்தமாகவும் புகழடையாதார்க்கு சச்சந்தன். கண்டேன் கிடந்தேன் கனவினது நீலகேசி. கண்மகிழ்ந்து துடி விம்ம பிள்ளை தெளிவு. பெயரினும் வினையினும் இடைச்சொல். ஓரடி முழுவதும் இரட்டை தொடை. தனியே நின்று ஒரு பொருள் பயப்பது முத்தகச் செய்யுள். பொடி போல சிதறிக் கிடக்கும் சுண்ணமொழி. அன்னம் சேர்ந்த மிடற்று யகரம். கருவி கருத்தா மூன்றாம் வேற்றுமை. மகரத்தை இறுதியாக உடைய சொற்கள் அத்து இன். நீட்டல் சுழித்தல் வீரமாமுனிவர். வஞ்சிக்கு புறனாக அமைந்த திணை முல்லை. அடுத்தது நாற்கவிராச நம்பி பொருத்துகளுக்கு உண்டானது சி. அடுத்தது அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தொடு பேரான் வஞ்சி. அடுத்தது மூன்றடியானும் முற்று பெற்று அடிதோறும் வெளி விருத்தம். பகைவராகிய வெற்றி மறவரின் குடலையாட்டுவது பிள்ளையாட்டு. இது ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன், பிள்ளை தெளிவு பிள்ளையாட்டுன்னு சொல்லி கரந்தையில் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து இவ்வளோ டஃப்பான கொஸ்டினில் ஒரு 2 மார்க் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருக்கும். இல்லை இதை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒப்பிலக்கியம் என்பது அதுக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது மூலப்பிரதியில் உள்ள பொருண்மைக்கு இயன்ற வரையிலும் நிகரன். ஆல்பர்ட் காமூஸ் எழுதியது. அதை மொழிபெயர்ப்பு செஞ்சவர் ஸ்ரீராம். அடுத்தது தோமுசி ரகுநாதன். பாரதியும் ஷெல்லியும். பேய்போல் திரிந்து பிணம்போல் பட்டினத்தார். அடுத்தது அடியார்களின் ஒழுக்கம் மணிமேகலை இல்லைன்னா பெரிய புராணம் அந்த மாதிரி, இல்லைன்னா கெஸ்ஸே பண்ண முடியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தக்கோன் என திரி, அதுக்கும் தெரியல. யானையின் மன்னரை கண்ட, அது இன்னான்னு வந்துருச்சு, இன்னா 40. அடுத்தது சூளாமணி காப்பியத்திற்கு போவே சோமசுந்தரனார். அடுத்து திருவள்ளுவ மாலையில் முப்பால். அடுத்து 2-3 கொஸ்டினுக்கு தெரியல. அடுத்தது பல்வேறு நெல் வகைகள் கூறுவது முக்கூடற் பல்லு. அறிவு வெறி, அதுக்கு துரைமங்கலம் சிவபிரகாசர். நாடகத்தன்மை வாய்ந்த சிற்றிலக்கியம் பல்லு. இலக்கண இலக்கியங்கள் கூறுவது தமிழ் விடு தூது. அடுத்தது ராஜராஜ சோழன் உலா 391. எந்த நூலில் போர்க்களத்தில் 700 யானைகளை கொன்றதற்கு, அது பன்னிரு பாட்டியல். அடுத்தது மொழி முதலெழுத்துக்களால் பாடல்களை தொடங்கும் கோவை வருக்க கோவை. சிறுகதை அமைப்பை பெற்ற முதல் நூல் பரமார்த்த குறுக்கதைகள். ஒரே மூச்சில், அது எட்கர் ஆலன் போ. 144க்கு என்ன ஆன்சர்னே தெரியல. அம்பை ஆர் சூடாமணியெல்லாம் வரமாட்டாங்க. ஒன்று ராஜம் கிருஷ்ணன் எங்கேயோ எப்போ படித்த மாதிரி ஞாபகம், இல்லைன்னா அனஸ்டின்னா அனுத்துமானு தான் படிச்சிருப்போம். இதுக்கு என்னன்னு தெரியல. அடுத்து விவேக சிந்தாமணி வந்து கமலாம்பாள் சரித்திரம். குசிகர் குட்டி கதைகள் மாதவையா. அம்மா வந்தாலும் தி ஜானகிராமன் கணையாளி இதழில் ஆசிரியராக இருந்திருக்காரு. என்ன ஆன்சர்னு தெரியல. கொட்டிச்சேதம் புகார் காண்டம் வானொலியில் நடிப்பதற்கு தெல்லாற்று நந்தி. அடுத்து கணிகாரன் பழங்குடி சமுதாயத்தில் வந்து பூசாரியாக வரலாம், பூஜையத்தை பற்றி சொல்கிறாங்க, ஸோ அதை ரிலேட்டடாக பூசாரி வரலாம். விடுகதையின் வடிவங்கள் விகடப்பா. பொம்மக்கா திம்மக்கா முத்துப்பட்டன் கதை. டாக்டர் துளசி ராமசாமி நாட்டுப்புற தெய்வங்கள் வந்து 5. புதுக்கவிதையில் நெடுங்கவிதை வடிவில் வந்தது நரகம், மணி எழுதுனது. நடசாரி அப்படிங்கிறது சிலம்பாட்டம். திரைத்துறையில் பட்டுக்கோட்டை படித்த பெண், இது பட்டுக்கோட்டை அப்படின்னா பாப்பா அப்படின்னு வச்சு படித்தோம், படித்த பெண். அடுத்தது கல்கத்தா ஜெனரல் 8 பக்கம். அது எப்படின்னா 8 பக்கம்னா நம்ம எப்படி ஒரு பேப்பரை 4ஆக மடிப்போம்ல, அந்த 8 பக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது ஆதமி அப்படிங்கிறது, ஆதமி என்னும் தமிழ் குறியீட்டு மென்பொருள் முனைவர் சீனிவாசன். பாடினியார் அப்படிங்கிறது செக் பண்ணினதில் பெண்கள் வரலாம். கணினியில் செய்திகளின் சங்கமம் திரட்டி வரலாம். இதெல்லாம் பார்த்ததில் வர்றது, கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஃப்ளிப் புக்கு புரட்டு நூல். முதல் பக்கமே தலையங்கம் இந்தியா. எனக்கு நகைச்சுவை உணர்வு, அது வந்து காந்தியடிகள். அடுத்து உலக மொழிகள் அனைத்தும் ஒருங்குறி யுனிகோட், அது வரலாம்.
நாடோடி இலக்கியம் கி.வா. ஜெகநாதன். தமிழில் முதலில் தாலாட்டு பாடல்கள் பெரியாழ்வார். தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் ராஜநாராயணன். வையன் தருமை வனமின்றி உமர் கயாம். வார்த்தையே மணல் நா. பிச்சமூர்த்தி. ஒரு செய்தியை பற்றி சி.ப. ஆதித்தனார் வரலாம். அடுத்தது இந்திய மொழி இதழ்களின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். தலையங்கத்தை செய்தித்தாளின் கருத்து கண்ணாடின்னு சொன்னவர் எம்.வி. காமத். அமிர்த வசினி அப்படிங்கிறது மகளிர் இதழ். ஸோ என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இவ்வளோதான். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டே இது பார்க்குற போது ஒரு யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் மூலமாக வீடியோஸ் போடலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் அந்த பிள்ளை தெளிவு 2 மார்க் ஈஸியாக வந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்தவங்களுக்கு மார்க் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இனிமேல் இதை பார்க்குற போது இந்த கொஷினை பார்க்குற போது ஒரு சிலருக்கு படிக்கலான்னு தோணும், ஒரு சிலருக்கு படிக்கிறதே வெறுப்பாக தோணும். அந்த அளவுக்கு இந்த கொஷின் இருக்குது. ஸோ நான் ஷார்ட்கட் மூலமாக எப்படியாவது உள்ளே செலுத்தலாம் அப்படின்னு நினச்சேன். அதுதான் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த கொஷினை பார்த்தபோது 2 மார்க் என்னால் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டேன். யூஜிடிஆர்பி இப்படி இருக்கிற போது பிஜிடிஆர்பி நீ எப்படி வருன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் கொஞ்சம் ஷார்ட்கட்டோட கொஞ்சம் ஃபுல்லாக லென்த்தாக போகலாம். மேலோட்டமாக பார்க்காம உள்ளே போய் பார்த்துட்டு அதே சமயத்தில் அதை கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன். விருப்பப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.